வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்றுங்க. இது வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த கீரையில் உள்ள காய், பழம் இதையும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இந்த பழத்தை நம்ம நார்மலாகவே சாப்பிடலாம். காய் இதை நம்ம குக் பண்ணும்போது கீரை கூட போட்டு குக் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வைத்துக்கங்க. இனி இந்த கீரை கூட்டு செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கங்க. இந்த பாசிப்பயிரை நல்லா கொதிக்க வைத்து வேக வைத்து எடுத்து வைத்துக்கலாம். இனி இந்த பாசிப்பயிறு ஓரளவு வெந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரையை அப்படியே போடுங்க. போட்டு இதை நல்லா வேக வைக்கணும். இந்த மணத்தக்காளி கீரை வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு நான் 1/2 முறி தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தென் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 5 வெள்ளை பூண்டு பற்கள் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை கொரன்னு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம இந்த கிரைண்ட் பண்ண மசாலாவை நம்ம ஏற்கனவே வேக வைத்திருந்த அந்த பாசிப்பருப்பு, கீரை கூட சேர்த்துக்கலாம். மிக்சியில் இருக்கக்கூடிய மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இனி இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்துட்ருக்கக்கூடிய டைமில் நம்ம தாளித்தெடுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. இனி இதில் ஒரு 2 மிளகாய் வத்தலை போட்டுக்கலாம். தென் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நம்ம நல்லா வதக்கி தாளிக்கிறதுக்கு அந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி எல்லாமே சேர்ந்து நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்து பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மணத்தக்காளி கீரையில் லைட்டாக ஒரு விதமான ஒரு கசப்பு தன்மை இருக்கும். நம்ம இதுக்கு பருப்பு சேர்க்குறனால அந்த கசப்பு தெரியாது. நல்ல அந்த தண்ணி ஓரளவு கொஞ்சமாக வற்றுனதும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரையை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.